ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நான் சினி மேஜிக் நீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கோம். அது என்ன அப்டேட், யாரை பற்றி தானே யோசிக்கிறீங்க? எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தளபதி விஜய் அவர்கள் பற்றின ஒரு அப்டேட் தான். இவரோட அடுத்த படத்தை பற்றின அப்டேட். இவரோட அடுத்த படம் வந்து கோட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும். இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த படத்தோட பாட்டுக்களாக இருக்கட்டும், ஒரு 3 பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து வந்து நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தோட இதை ரிலேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ் வந்து அந்த டீமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி லைன் கூட சொல்லலாம். ஒன்லைன் ஸ்டோரி லைன் தாண்டி இந்த இன்சிடென்ட்டை வச்சுதான் இந்த படத்தை வந்து மேபி உருவாயிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். எது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. 2004ல வந்து மாஸ்கோ மெட்ரோ பாம்பிங்னு ஒரு விஷயம் நடந்தது. இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு பாம்பர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு சப்வே டனல்ல வந்து பல மக்கள்கள் இருக்கும்போது, பல லட்சம் மக்கள்கள் இருக்கும்போது அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. இதுல நிறைய பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த இன்சிடென்ட் 2004ல நடந்தது. இந்த இன்சிடென்ட்டை வச்சுதான் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டோரி லைன் இருக்கலாம். இல்லைன்னா இந்த சீனை வந்து ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இப்ப ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த படம் வந்து 3 ஜானர்ஸா இருக்கும் போது வேற வேற டைம் லைன்ல எடுத்திருப்பாங்களா, இல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குமான்ற மாதிரியான ஒப்பீனியன்ஸ் இருந்தது. அடுத்தாண்டி தளபதி விஜய் அவர்களே இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் நோட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துல இருக்க பாட்டுலயுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட ஒரு பாட்டு, ஸ்பார்க் பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டுல வந்து டிஏச்சின் மூலமா வந்து தளபதி விஜயை வந்து ஒரு விதமா காமிச்சிருந்தாங்க, போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ஃபேன்ஸ்க்கு அது இனிஷியலி வந்து புரியுமான்னு நினைக்கும் போது அது ரொம்ப அழகா ஃபேன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜிஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து இந்த அளவுல எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். செப்டம்பர் 5 ரிலீஸ்க்காக நாங்கெல்லாம் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.